கேரளாவின் திருசூர் மாவட்டத்தில் திருப்பிராயர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பழமையான திருப்பிராயர் ஸ்ரீ ராமசுவாமி கோவில் விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு ராமர் 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், வில் மற்றும் மாலை ஏந்தி காட்சியளிக்கிறார். மீனவர்களால் கண்டெடுக்கப்பட்ட இந்த சிலை துவாரகையில் கிருஷ்ணரால் வழிபடப்பட்டது என நம்பப்படுகிறது. மேலும் இது நாலம்பலம் யாத்திரையின் முதல் கோவிலாகும். துவாரகையில் கிருஷ்ணரால் வழிபடப்பட்ட இந்த சிலை பின்னர் கடலில் மூழ்கி பின்னர் மீனவர்களால் கண்டெடுக்கப்பட்டு திருப்பிராயர் ஆற்றங்கரையில் திருப்பிராயர் 3 ஆற்றுப்படுகையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மூலவர் ராமசுந்தரமூர்த்தி 4 கரங்களுடன் சாந்த சொரூபமாக காட்சியளிக்கிறார். சங்கு, வட்டு, வில் மற்றும் மாலை ஏந்திய நிலையில் சிலை காணப்படுகிறது. கேரளாவில் கர்க்கட மாதம் அதாவது ஆடி மாதம் ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகனன் ஆகிய 4 சகோதரர்களின் கோவில்களை ஒரே நாளில் தரிசனம் செய்வது சிறப்பானது. அதில் முதல் மற்றும் முதன்மையான கோவில் இதுவாகும். இந்த கோவில் பாரம்பரிய கேரளா பாணியில் மர வேலைப்பாடுகள் மற்றும் கூரை அமைப்புகளுடன் கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற ஆராட்டுப்புழா பூரம் திருவிழாவின் தலைமை தெய்வமாக திருப்பிராயர் தேவர் விளங்குகிறார். ஆரம்பத்தில் சௌலூர், ஜனப்பள்ளி, புன்னப்பள்ளி ஆகிய 3 நம்பூதிரி குடும்பங்களால் நிர்வகிக்கப்பட்டது. தற்போது கொச்சின் தேவசம் போர்ட்டின் கீழ் உள்ளது.